கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த மகிமையுள்ள ஊழியத்தை தந்த தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. பரிபூரண கிருபையில் வளர தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Revelations chapter 1, 14 and verse 1. பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். பிதாவை நாங்கள் துதித்து வாழ்த்தி போற்றுகிறோம். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக எங்களை அழைத்தவர் நீர் அல்லவா? தயவாய் இறங்கி வந்தருளும். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போல எங்களை காத்துக்கொள்ளவும், எங்கள் வருகை உமக்கு பிரிய உள்ளதாகவும் நிற்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இந்த மனிதனோ சுயமோ எங்கள் செயல்படாதபடிக்கு ஆவியாளர் மாத்திரம் இடைப்படுவீராக, பேசுவீராக. காதுகள் திறந்திருக்கட்டும், இதயம் திறக்கட்டும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தையும் கிருபையையும் தந்தனர். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். So nice to see in the presence of the Lord. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த பக்தன் தேவனுடைய சந்நிதியில் அமர்ந்திருக்கிற பொழுது சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிற 144,000 பேரையும் நிற்க கண்டேன் என்று எழுதுகிறார். ஆட்டுக்குட்டியானவர் வாசம் பண்ணும் இடம் எது? அது சீயோன் மலை. அந்த சீயோன் மலை எங்கு இருக்கிறது? அந்த சீயோன் மலையில் இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த பர்வதம் தான் சீயோன் எனப்படுகிறது. பரலோகம் என்னும் அற்புதமான ஒரு லோகத்தை அவர் படைத்தார். பூலோகம் என்ற அற்புதமான ஒரு லோகத்தையும் அவர் படைத்தார். ஆனால் பூலோகமோ அவரன்றி அவருக்கு பிரியப்பற்று அவரை கோபப்படுத்தி அவருடைய அன்பை கெடுத்து கொண்டது. ஆனால் அவரோ தம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கு சரீரத்தோடு சென்றார். ராஜாவை அங்கே நிற்கிறார். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த பர்வதமாகி அந்த சீயோனில் இருந்து தான் இந்த ஆட்டுக்குட்டியானவரை தரிசிக்க முடியும். நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நாம் அதிக மாற்றங்களை நிச்சயமாய் காண வேண்டும். ஜெபம் என்பது தேவனோடு நாம் பேசுவது மட்டுமல்ல, அவரை நாம் பேச வைப்பது. அது எப்படி செய்ய முடியும்? அவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சிநேகிதன் என்றார். சீஷர்களை பார்த்து அவர்களையும் சிநேகிதராய் வைத்து கொண்டார். அவர்களோடு கூட உலாவினார், அவர்களோடு பேசினார். ஆனாலும் அவர் வருகை நாள் வருவதற்கு ஆயத்தப்படும்படிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவரை தேடுகிறவர்களுக்கு தென்படுகிறவர் நம் சீயோன் மலை ராஜா. அந்த சீயோன் வடிப்பமான ஸ்தானம் உள்ளது. பரலோகத்தின் கிருபையில் நமக்கு சிங்காசனத்தை இருந்து அளிக்கக்கூடிய தேவ கிருபை உள்ளது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 22 முதல் வாசிக்கிற பொழுது, நாம் எங்கிருந்து வந்தோம்? எப்படி வந்தோம்? இந்த சீயோன் மலைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? இங்கு வாசிக்கிறோம், நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திலும் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோமா? வந்து சேர்ந்தது எங்கே? அந்த சீயோன் மலையில் வாசம் பண்ணி இருக்கிற அந்த தேவனுடைய நகரத்தில் பரம எருசலேம் என்று 1000-10,000 தேவ தூதர்கள் இருக்கிற ஒரு ஸ்தலம் அது. அங்கே என்ன நடக்கிறது? பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு? சர்வ சங்க சபையாகியவர்களுக்கு, யாவருடைய நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கு பூரணராக்கப்பட்டவர்களுக்கு, ஆவியானவருக்கு நாம் வந்து சேர்ந்தோம். உலகத்தின் பாவங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார். இது என்னை பற்றி கொள்ளுகிற வேதனையான காரியம். அநேகருக்கு இந்த ரட்சிப்பின் மேன்மை தெரிவது இல்லை.
நாங்கள் ஏன் ஜெபிக்கிறோம் என்பது தெரிவதில்லை. அநேகருக்கு அந்த ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை ருசிக்க முடிவது இல்லை. காரணம் இந்த உலகத்தின் சூழ்நிலைகள். அநேக உலகத்தின் காரியம் அவர்களை வேலி அடைத்து போட்டு விடுகிறது. அனுதினமும் ஒரு மனிதனுடைய ஜெப வாழ்க்கை பெருக வேண்டுமானால் அவன் ஆதி அன்பிற்கு திரும்ப வேண்டும். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவிடத்தில் வந்த அந்த ரட்சிப்பின் மேன்மையை தரிசித்தவனாய் இருக்க வேண்டும். அப்பட்டவனுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குமா? வசனத்தில் வாசிக்கிறோம், நான் வந்தது இந்த சீயோன் மலையின் இடத்திற்கு, அந்த தேவ ஆவியானவரிடத்திற்கு. வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோமா? நீதிமான்கள் என்பது நாம் நிர்ணயிக்கிறதல்ல. நீதிபரர் எங்கே வாசமாய் இருக்கிறாரோ, எங்கே ஆளுகை செய்கிறாரோ அவர்தான் நீதிமான். மீண்டும் நாங்கள் எங்கு வந்து சேர்ந்தோம்? 3ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, நன்மையானவைகளை பேசுகிற ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிற நன்மையாக பேசுகிற ஒரு ரத்தம் உண்டு. காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். எதற்காக? கோபம். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார் என்ற கோபம். ஒரு மனுஷன் தேவனை அங்கீகரித்து விட்டார் என்ற கோபம். ஒரு மனுஷன் அவன் நீதிமான் என்ற கோபம். இந்த கோபத்தை பார்த்திருக்கிறீர்களா? தெய்வ மனிதர்களை குறித்து எத்தனையோ சாட்சிகளை பார்த்திருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் அநேக பரிசுத்தவான்களை நாம் இழந்திருக்கிறோம். நாம் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை இன்று காண்பது அரிது. எனவே தேவ பிள்ளையே, இந்த நாளில் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த பாதையை இறுக பற்றிக்கொள். காரணம், இங்கு ஆபேலுடைய ரத்தம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் பதில் கொடுத்தார். ரத்தம் கூப்பிடுமா? நிச்சயமாய் கூப்பிடும். ஒரு நீதிமானுடைய ரத்தம் நிச்சயமாய் கூப்பிடும். யாரை நோக்கி கூப்பிடும்? நித்திய பரிசுத்தத்தை, நன்மையானவைகளை பேசுகிற ஒரு ரத்தம், கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் பேசும். அந்த ரத்தம் உன்னை பாதுகாக்கும். அந்த ரத்தம் தான் இன்று வரை ஜீவனோடு நம்மை காத்து இருக்கிறது. அநேக ரத்தம் சிந்தின பூமியில் தான் நீங்களும் நானும் இன்று வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உத்தமமான ஒரு தேவதாசன் இருந்தார். அவர் பெயர் சாது இயேசு தாசன் என்பவர். இன்று நாம் அறிந்த ஒரு பிரத்யேகமான கிருபாசனம் என்னும் அந்த சங்கத்திற்கு, அந்த ஊழியத்தின் தலைவர் அவர்தான். தலைவர் என்றால் ஏதோ பெரிய கோட் சூட்டெல்லாம் போட்டிருக்க மாட்டார். ஒரு சாதாரண வேஷ்டி கட்டி இருப்பார். சாதாரண ஒரு சட்டை அணிந்திருப்பார். ஒரு தோளில் ஒரு துண்டு இருக்கும். அவர் முகத்தை இன்று பார்த்தாலும் கூட இவரா என்று நாம் கேள்வி கேட்போம். ஆனால் தேவ வல்லமை நிறைந்தவர் சாது இயேசுதாசன் ஐயா அவர்கள் குமரி மாவட்டத்தில் கடைகோடியில் இருக்க ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அவர்களுடைய ரத்தம்தான், அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் ஜெபம்தான் இன்று நீங்களும் நான் மீட்கப்பட்டிருக்கிறோம். உன் ரட்சிப்பை, உன் கிரீடத்தை, உன் அபிஷேகத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு மனுஷனுக்கு அதை விற்று போட்டு விடாதே. ஒரு உலகத்திற்காக விற்று போட்டு விடாதே. நீ பாதாளம் செல்லும் வரை எச்சரிப்பின் வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கும். கர்த்தரிடத்திலும் இருந்தும் எவ்விடத்திலும். இந்த தேவதாசன் ஒரு முறை ஒரு ஊருக்கு ஊழியத்திற்கு செல்ல வேண்டும். இந்த ஐயா சாது இயேசுதாசன் ஐயா அவர்கள் மகா பெரிய வல்லமை உள்ளவர். எப்பயும் பணம் இருக்காது, அவரிடத்தில் எந்த பைசா வைத்து கொள்ள மாட்டார். ஒரு முறை ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் ஊழியத்திற்கு என்று சொல்லி பஸ் பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டார். அந்த கண்டக்டர் வந்தார். ஐயா, காசு கொடு டிக்கெட்டுக்குன்னு கேட்டார். இவர் திரும்பி சொன்னார், என்கிட்ட காசுலாம் இல்லைப்பா. அப்புறம் எங்கேருந்து ஊருக்கு போகிறது, கிளம்ப அப்படின்னு திட்டிட்டு வண்டி விட்டு கீழே இறங்குன்னு சொன்னார். இவர் ஒன்றுமே சொல்லவில்லை. இறங்கி போய் ஒரு சிறிய கோட்டையில் அமர்ந்து கொண்டார். நடந்தது, பேருந்து முழுவதும் நிறைந்தது. வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணினார்கள். வண்டி அசையவே இல்லை. அவரும் கேரை போட்டு பார்க்கிறார்கள். உடனே அங்கிருந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து வண்டியை தள்ளினார்கள். என்ஜின் ஓடிக்கொண்டிருக்கிறதே, தள்ளி என்ன பிரயோஜனம்? தள்ளி பார்த்தார்கள். 1 மில்லிமீட்டர் கூட வண்டி நகரவில்லை. அங்கிருந்தவர்கள் உடனே இந்த பெரியவரை பார்த்தார்கள். ஏய் கண்டக்டர், அந்த ஆளை நீங்கள் தள்ளிட்டீங்கல்ல, அவர்னால தான் இது நடந்திருக்கு, போய் அவரை கூப்பிடு. கண்டக்டர் சொன்னார், அப்படிலாம் கிடையாது, அவர் என்ன பெரிய இவரா, ஒரு 1 ரூபா 2 ரூபா 50 பைசா கையில் வைக்காத உள்ள ஆள்லாம் ஒரு ஆளா, நான் கூட மாட்டேன்ட்டார்.
வண்டி மீண்டும் போட்டு அசைத்தார்கள், அசையவே இல்லை. கடைசியில் இந்த கண்டக்டர் நேரே ஓடினார். போய் அவர்கிட்ட உட்காந்து, ஐயா தெரியாமல் பேசிட்டேன், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, தயவு செய்து வந்து வண்டியில் உட்காருங்க. இவர் அப்பொழுதும் ஒன்றும் பேசவில்லை. நான் வரமாட்டேன்ட்டார். இல்லையா, நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வாங்க என்றார். இழுத்து கொண்டு போய் பேருந்தில் அமர வைத்தார்கள். அவ்வளவுதான். ஏதோ பழைய வண்டி புது வண்டி போல புறப்பட்டு போய்விட்டது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாரு தெரியுமா? உனக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் யார் தெரியுமா? ஏசாவே, விட்டு போடாதே, இன்னும் உனக்கு காலம் உண்டு, விட்டு போடாதே. ரட்சிக்கப்பட்டு பல வருடம், நீ வேலைக்கு சென்று பல வருடம், சம்பாதித்து பல வருடம், ஏன் கிறிஸ்துவை அறிந்து பல வருடம், ஏன் இந்த அபிஷேகம் இன்னும் செயல்படவில்லை? எங்கே சென்றது இந்த அபிஷேகம்? நம்முடைய கண்கள் திசை திருப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்படி அந்த இயேசுதாசன் ஐயா அவர்கள் ஒரு முறை ஒரு 3 நாள் கன்வென்ஷன் பேச வேண்டும். ஏறக்குறை 40,000 பேர் வர வேண்டிய அந்த ஒரு கூட்டம். திடீரென்று தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு அரசியல் சூழ்நிலை மாறியது. 144 தடை உத்தரவு போடப்பட்டது. எனவே 3 நாட்களுக்கு எந்த வாகனமும் போக முடியாது, ஒரு சைக்கிள் கூட போக முடியாது. அந்த நாட்களில் இந்த நான் வைத்திருக்கிற இந்த கைபேசி இல்லை, அங்கே இந்த தொலைபேசி இருக்கும். சென்று போய் ஐயாவுக்கு தொலைபேசியில் அழைத்த அந்த போதகர் அழைத்த, ஐயா என்ன செய்வது என்று மாலை கூட்டம் ஆயிற்றே, 40,000 பேர் எதிர்பார்த்தோமே, என்ன செய்வது என்று தெரியவில்லையே. இயேசுதாசர் என்ன சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறீர்கள் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், போய் ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே இரு என்று சொல்லி ஃபோனை கட் பண்ணி விட்டார். அவருடைய பாஷையில் நல்ல தோத்திரம் போட்டுக்கிட்டே இருன்னு ஃபோனை கட் பண்ணி விட்டார். அவ்வளவுதான். நடந்தது என்னவென்று தெரியாது. அடுத்த நாள் மாலை கூட்டம், வியாழக்கிழமை இரவு 2 மணிக்கு கதவு தட்டும் சத்தம் அந்த ஊழியருடைய வீட்டில் கேட்டது. ஓடி போய் கதவை திறந்தார். பயங்கர ஆச்சரியம். ஒரு சைக்கிள் இல்லை, ஒரு வாகனம் இல்லை, ஒருவரும் தூக்கி வரவில்லை. சாது இயேசுதாசன் ஐயா அங்கு வந்து நின்றார். ஊழியருக்கு பயங்கர ஆச்சரியம். திரும்பி பார்த்தால் யாரையும் காணவில்லை. ஐயா எப்படி வந்தீர்கள், எப்படி வந்தீர்கள்? அவர் சொன்னார், நல்லா தோத்திரம் போட்டுக்கிட்டே இரு என்று சொல்லி உள்ளே போய்விட்டார். அன்று பல ஆயிரம் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நீண்ட வாசம் பண்ணுகிற இந்த தமிழ்நாடு அல்லது நாம் வாசம் பண்ணுகிற இந்த தேசம் பரிசுத்தவான்களால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாம் பரிசுத்தவான்களை பார்ப்பதில் தவறி விடுகிறோம் அல்லவா? எனவேதான் எழுப்பதெல்லாம் இழந்து நிற்கிறோம். நான் வந்து சேர்ந்தது இந்த சியோன் மலைக்காக. இந்த சியோன் மலையின் ரத்தம் உன்னை நோக்கி கூப்பிடுகிறது. உனக்காக நான் அல்லவா மரித்தேன், உனக்காக நான் அல்லவா ஜீவனை கொடுத்தேன். நீ உன் ரத்தத்தை கரைப்படுத்திக் கொண்டாயே. ஓ சியோனே, நீ என்னை தள்ளினாயே. இன்றும் வைராக்கியம் என்பது தேவ பிள்ளைகளில் இல்லாதபடி நான் தேசத்தில் எழுப்புதல் இல்லை. ஜெபிப்பதற்கு பல ஆயிரம் காரணங்கள் உண்டு. ஆனால் தனக்கு கொடுத்த ரட்சிப்பிற்கு கூட நன்றி செலுத்துவதற்கு நேரம் இல்லை. பார்க்கிற தேவ பிள்ளையே, இணைந்திருக்கிற தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரித்தது. இன்று அந்த ரத்தத்திற்கு செவி கொடுத்து ஓடிவா. வசனம் சொல்லுகிற அந்த சீயோன் மலையில் இருக்கிற அந்த ரத்தத்திற்கல்லவா நீயும் நானும் ஓடி வந்தோம். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அநேக வேத புஸ்தகத்தை ஜோசியமாக்கி வைத்துக் கொண்டார்கள். தனக்கு வசதியான வார்த்தை எடுப்பது, ஜெபிப்பது, அதுவே நிறைய வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. அந்த வார்த்தை தான், ஒரு வார்த்தை வந்தால் அந்த வார்த்தை தான் தன்னுடைய வாழ்க்கை என்று இல்லை. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, அவர் என்ன பேசுகிறாரோ அதுதான். அவர் யாருக்கு பேசுகிறார்? இந்த 1:14 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 சொல்லுகிறது, பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிறவர்களுக்கு என்று. நம்முடைய நெற்றிகளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து திரும்பி பார்ப்பார் என்றால் அவருடைய பிரத்யேக நாமம் எழுதப்பட்டிருக்கிறதா, அல்லது உலகத்தின் எந்த ஒரு முத்திரை மேலே இருக்கிறதா? உலகத்தின் ஆண்டவர் அழகாய் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது உலகத்தின் கிரியைகளையும் ஆவியின் கனிகளையும் பிரித்து வைத்தார், பிரிவினை போட்டு வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனோ எல்லாவற்றையும் இணைத்துக் கொள்கிறார்.
ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோமானால் அன்பு. ஆவின் கனியோ அன்பு. அந்த அன்பு என்ன செய்கிறது? நேரே மேலே கலாத்தியர் மேலே போய் பிரிவினை, பகை, கொலை, களியாட்டு இவைகளெல்லாம் இழுத்துக்கொண்டு அதற்கு பெயர் அன்பு என்று பெயர் வைத்திருக்கிறது உலகம். சமாதானம் என்று இருக்கிறது ஆவின் கனி. மீண்டும் மனிதன் மேலே போகிறான். யாரையாவது ஒரு காரியத்தை விக்கிரகமாக்குகிறான், ஒரு மனிதனை விக்கிரகமாக்குகிறான், பிடித்துக் கொள்ளுகிறான். நீ அல்லவா எனக்கு வாழ்க்கை, நீ அல்லவா எனக்கு தேவன். யார் தேவன்? பார்வோனுக்கு கர்த்தர் மோசையை தேவனாக்கினார். கர்த்தர் உன்னை எத்தனை பேருக்கு தேவனாய் மாற்ற வைத்திருந்தார் தெரியுமா? இன்று நீ ஆண்டவரிடத்தில் ஓடி வருவாயானால், இன்று ஞாயிற்றுக்கிழமை அநேகர் விடுப்பில் இருப்பீர்கள். தூங்குவதற்கு பல மணி நேரம் எடுக்கிறோம், சாப்பிடுவதற்கு நேரம் எடுக்கிறோம், சுற்றுலா ஒற்றி போவதற்கு நேரம் எடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு. கண்ணீர் வடிக்க நேரம் இல்லை. கண்ணீர் வடித்தாலும் நான், எனது காரியம், எனது சூழல் என்று கண்ணீர் வடிக்கிறோம். நெற்றிகளில் எழுதப்பட்டிருப்பது யாருடைய பெயர்? திரும்பிப்பார். அது கர்த்தருடைய முத்திரையாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த வாக்கு தத்தமும் உன்னுடையது. கர்த்தரிடத்தில் நிற்போமானால் மட்டும்தான் இந்த 1,44,000 பேரில் நாமும் இருப்போம். வெளிப்படுத்த விசேஷம் 7 வாசிக்கிறோம். இந்த முத்திரை போடப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,44,000 பேர் என்று வெளிப்படுத்தும் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. அன்பு பிள்ளையே, கர்த்தர் வருகிறார். மாரநாதா, உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்க வேண்டுமானால் உனக்கு போடப்பட்டிருக்க முத்திரையை சற்று திரும்பிப்பார். வெளிப்படுத்த விசேஷம் 14:2 வாசிக்கிறோம். அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போல ஒரு முழக்கம். பெருவெள்ள இறைச்சல். அவர் இருப்பதோ பத்மதீவிலே ஒரு கைதியாக. ஆனால் அவர் கேட்கும் சத்தமோ பெருவெள்ள இறைச்சல். எவ்வளவு அழகான கிருபை பாருங்களேன். எத்தனை பேர் தேவனுடைய வரங்களை நாம் கேட்டு நாம் ஜெபித்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த வரங்களை விரும்பி இருக்கிறோம். பல முறை வேதத்தை வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தில் இறைச்சல் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் காதுகளில் எந்த இறைச்சல் கேட்டது? எத்தனை பேர் இந்த இறைச்சலை பெற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறீர்கள்? எனக்கு தெரியாது. இந்த இறைச்சலை கேட்கிறவன் தான் தேவ கிருபை பெற்றவன் என்று வேத வசனத்தில் பார்க்க முடியும். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கேருபீன்களுடைய செட்டைகளின் இறைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுவது போல இருந்ததாம். பரலோகத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள இறைச்சல் சத்தம் சர்வத்துக்கும் வல்லமுள்ள தேவன் பேசுகிறது போல இருக்குமா? எப்பொழுது அந்த இறைச்சல் சத்தம் கேட்கும்? எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியில் வந்து நின்றதாம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயமாம். அந்த ஆலயம் மேகத்தினால் நிறைந்த பொழுது அந்த இறைச்சலின் சத்தம் கேட்டதாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, குதிரை வீரர்கள் ஓடுகிறது போல சத்தம் கேட்டதாம். அந்த இறைச்சல் ஓடுகிற ரதங்களின் இறைச்சல் போல இருந்ததாம். கடந்த நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். என்னை சுற்றி ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன். என் அருகில் மட்டும் வர முடியல, தூரத்தில் மாத்திரம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதை போய் துரத்தி விட்டு வரலாம் என்று நினைத்தேன். இல்லை இல்லை, என் காதுகளில் விழுகிற இறைச்சல் என்னை நேசிக்கிற ஒரு இறைச்சல். அமர்ந்து கொண்டேன், ஜெபித்துக் கொண்டேன். ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது இரவு வேளையில் மீண்டும் சத்தம் பெருகினது. என்னை அது தடை செய்து கொண்டே இருந்தது. நான் கை நீட்டி கூட இந்த சத்தத்தை நான் கடிந்து கொள்ளவில்லை. காரணம், நல்ல பங்கை நான் விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இல்லை. அந்த இறைச்சல் சத்தம் காதுக்கு இனிமையானது. உன் வாழ்க்கையை சுகமாய் மாற்றுகிறது. செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் போல் இறைச்சல் இருக்கும் என்று யோவேல் 2:5 சொல்லப்படுகிறது. நம்மிடத்தில் ஆவியானவர் இருப்பாரானால் நம்மிடத்தில் புறப்படுகிற சத்தம் தேவனுடைய பேசுகிற சத்தமாய் இருக்க வேண்டும். குதிரைகள் ஓடுகிற இறைச்சலின் சத்தம் கேட்க வேண்டும். அக்கினி எரிகிற சத்தம் போல் கேட்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சல் போல இருக்கிறது. அந்த இறைச்சல் சத்தம் நம்முடைய காதுகளில்
இருக்க வேண்டும் அல்லவா? அடுத்து ஒரு சத்தம் இருக்கிறது. அது இடிமுழக்கத்தின் சத்தம். இடிமுழக்கத்தின் சத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:2 அந்த இடிமுழக்கத்தை பார்க்கிறோம். அந்த இடிமுழக்கத்தின் சத்தம் ஏன் நமக்கு கேட்க வேண்டும்? சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்தார், பரலோகத்தை பார்த்தார், ஜெபித்தார், இடிமுழக்கம் இறங்கி ஓடி வந்தது. சங்கீதம் 81:7 வாசிக்கிறோம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்ட பொழுது நான் உன்னை தப்புவித்தேன். எங்கிருந்து கர்த்தர் தப்புவித்தார்? இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து. அவருக்கு நான் ஜெபிக்கிற பொழுது அவரை அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விட்டோம் அல்லவா? நம்மை நீதிமான்களாக்கி கொள்கிறோம். இல்லை, அவர் பதில் கொடுக்கிறவர் எங்கிருந்து கொடுக்கிறவர் தெரியுமா? உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று நாம் நினைப்போமானால் இந்த இடிமுழக்கத்தின் மறைவில் இருக்கிறவரிடத்திலிருந்து வந்தால் மாத்திரம்தான் பதில். மற்றது எல்லாமே சுயம்தான். மற்ற எல்லாமே நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு ஜெபம்தான் என்று வேதவசனம் நமக்கு காண்பிக்கிறது. அவருக்கும் நமக்கு இடையிலே ஒரு பகை கொண்டு வருகிறது எது? இதோ நம்முடைய கண்கள், நம்முடைய மோகம், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய பாவங்கள், இவைகள் தான் தேவனுக்கு வெளியில் அவை நின்று கொண்டு பேசுகிறது. அந்த வசனங்கள் எல்லாம் கிரியை செய்வது இல்லை. காரணம், அது ஆவியின் இடத்திலிருந்து வரவில்லை. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், மறைவின் இடத்திலிருந்து இடிமுழக்கம் அவருடைய தப்பி வைத்தவர் நான் அல்லவா? என்னுடைய சத்தம் தான் நீ கேட்டிருக்க வேண்டும். நான் உனக்கு பதில் கொடுத்தது அந்த இடிமுழக்கத்தின் மறைவில் இருந்து. அந்த இடிமுழக்கம் முதலில் 2009 ஆண்டு நாங்கள் வந்து சேர்ந்தோம். 2010 ஆண்டு கைவிடப்பட்ட நிலைமை, கடுமையான சூழ்நிலை, ஒன்றுமில்லை, வானம் திறந்திருந்தது. நல்ல மாலை மயங்கும் அருமையான நேரம். அந்த வீட்டினுடைய மொட்டை மாடியில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நட்சத்திரங்கள் தெரிகிற நேரம், இருள் மாலை மயங்கி போன ஒரு நேரம். ஆண்டவர்கிட்ட எதையாவது கேட்க வேண்டும். நான் சொன்னேன், ஆண்டவரே, தெளிவான வானத்தை பார்க்கிறேன், நட்சத்திரங்களை பார்க்கிறேன். நீர் என்னை இந்த ஊழியத்திற்கு அழைத்தது பெய்யானால் அடையாளத்தை நான் கேட்க விரும்பவில்லை. ஆனால் வித்தியாசமான முறையில் என்னிடத்தில் பேச வேண்டும். ஒரு இடிமுழக்கம் இருந்தால், ஒரு மின்னலில் இருந்து பேசினால், இந்த வார்த்தையில் நீர் என்னோடு பேசுகிறேன் என்று அறிந்து கொள்வேன் என்றேன். சொல்லிவிட்டு ஸ்தோத்திரித்து அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சில வினாடிகள், just 2 or 3 seconds, கடுமையான ஒரு இடி சத்தத்தை கேட்டேன். நான் நிமிர்ந்து மேலே பார்க்கிறேன், மின்னலை பார்க்க முடியவில்லை. ஆனால் இடதுபுறம் திரும்பி பார்க்கிற பொழுது, என்னுடைய அறிவுக்கு தெரிந்த வரை சொல்லுகிறேன், கிழக்கு முதல் மேற்கு வரை ஒரு மின்னல் தோன்றி படபட என்று அடித்தது. நீங்கள் அதை எப்படி நம்புவீர்கள் என்று தெரியவில்லை. மின்னல் என்பது வளைந்து நெளிந்த கோணல் மாலனாய் இருக்கும். ஆனால் நான் பார்த்த மின்னல் மிக செவ்வையாக ஒரு ஆரஞ்சு கலர் டியூப்லைட் போட்டது போல கிழக்கிலிருந்து மேற்கு வரை பட்டப்பட்டத்தை மின்னினது. அன்று கேட்ட இடி முழக்க சத்தம் அதுக்கு முன்பும் கேட்டதில்லை, இன்றும் நான் கேட்டதில்லை. நானும் ஒரு பாவியான மனுஷன், துரோகியான மனுஷன். கர்த்தர் இடி முழக்கத்திலிருந்து உத்தரவு கொடுத்தார். யாரும் அறியாத அனாதையாய் இருந்த என்னை இந்த ஊழியத்தில் தகப்பனாய் மாற்றினார். என்று மனைகிறனையான என்னை முன்னை அனாதையாக்குவார்கள், அவர்களல்ல உங்கள் ஜீவன். இடி முழக்கத்திலிருந்து உங்களுக்கு பதில் தருகிற தேவன் ஒருவர் உண்டு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, அங்கே ஆவியானவர் இறங்கி வந்தார். பெந்தெகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தது. எல்லோரும் ஓரிடத்தில் ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தை அவர்கள் கேட்டார்கள். நம்முடைய ஜெப வாழ்க்கையில் என்ன முழக்கம் கேட்கிறது? நம்முடைய கனிகளில் என்ன முழக்கம் கேட்கிறது? நான் இன்று காலை அதிக வேதனை அடைந்தேன். ஒவ்வொரு முறை 3 மாதங்களுக்கு ஒரு முறை நாம் சேருகிறோம். கர்த்தர் அழகான ஐக்கியத்தை தருகிறார், வார்த்தைகளை தருகிறார். கண்ணீரோடு புறப்படுகிறோம். மீண்டும் வரும் பொழுது அந்த கண்ணீரின் பலனோடு நாம் வர வேண்டும் அல்லவா? அல்லது நாம் வீட்டில் போய் காலை வைக்கிற பொழுது அந்த பலத்தின் மகிமை நாம் காண வேண்டும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நான் அதிகமாக நேசிக்கிறபடியினால், கர்த்தருடைய நேசிக்கிறபடினால் கேட்கிறேன். எவ்வளோ அழகான வார்த்தைகள், எவ்வளோ அழகாய் கர்த்தருடைய நேசிக்கிறார். நீங்கள் போய் இந்த வார்த்தையை தியானித்து பார்த்தால் போதும்,
தேவன் இன்னும் உங்களோடு இடைப்படுவதை நீங்கள் காண முடியும். அப்படி இருக்க எவ்வளவு வார்த்தைகள் கர்த்தர் பேசியும் நாம் ரட்சிக்கப்பட்ட அதே நிலைமையிலே ஒருவேளை தனி ஜபங்களில் வளர்ந்திருக்கலாம், ஒருவேளை வேத வார்த்தையில் வளர்ந்திருக்கலாம். ஆனால் உன் கனிகளும் பிரதிபலனும் எங்கே? வேத புத்தகத்தில் கனையில்லாத ஒரு ஜபத்தை காண்பியுங்களேன், அல்லது தெய்வன் மகிமைப்படாத ஒரு ஜபத்தை காண்பியுங்களேன். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்மை பின்தொடர்கிறவைகள். அவைகளுக்காக ஏன் போய் கர்த்தரிடத்தில் நிற்க வேண்டும்? எவ்வளோ அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டாரா? ஏன் நீ உன் மகிமையை இழந்து போகிறாய்? கர்த்தர் பேசின வார்த்தைகளை மீண்டும் கேட்பதற்கு ஏன் மறுக்கிறாய்? மிகுந்த வேதனை அடைகிறேன். ஒரு சிலர் நான் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை மிகுந்த நன்றாக இருக்கிறது, உள்ளத்தை கர்த்தர் பேசினார் என்று சொல்ல கேட்டு இருக்கிறேன். ஆனால் சில முறை நான் கேட்டிருக்கிறேன், அந்த வார்த்தை மீண்டும் கேட்டீர்களா? இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ அசை போடாவிட்டால் உன் வாழ்க்கை ஜெயம் எடுப்பது இல்லை. ஒரு சிலர் தங்களுக்கு பாதகம் வந்துவிடும் என்று சொல்லி அந்த செய்தியை கேட்பது இல்லை. ஏனென்றால் நம்முடைய காரியங்கள் மாறிவிடும். அதை கேட்டால் மனம் திரும்பி விடுவோம். என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள், இல்லை நான் அதை கேட்க மாட்டேன், கேட்டால் நான் மனம் திரும்பி விடுவேன், எனவே அதை கேட்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் சிலர். எப்படி மக்களே, எப்படி தேவனுடைய வார்த்தையை அசை போடாவிட்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி தேவனுடைய வார்த்தையை ருசிக்காவிட்டால் இயேசுவை தரிசிக்க முடியும்? எப்படி வேதத்தை வாசிக்கிறோம் வார்த்தைகள் பேசாமல்? ஏனென்றால் கேட்டுவிட்டோமே என்ற ஒரு திருப்தியா? இல்லை. அந்த திருப்தியால் பரலோகம் போக முடியாது. இது கடமைக்காய் செய்யப்படுகிற ஒரு ஊழியம் அல்ல. நீயும் கடமைக்காய் அழைக்கப்பட்டவனும் அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் ஜீவ கிரீடம். உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு ஒரு சேஷ்ட புத்திரத்தின் அழைப்பு. நீ கர்த்தருடைய வார்த்தையை மீண்டும் அசை போட வேண்டாமா? அப்பொழுதுதானே கர்த்தர் உன்னிடத்தில் பேசுவார். இங்கே பேசுகிற வார்த்தை ஒரு ஆரம்பம், ஆசீர்வாதத்தின் ஆரம்பம், பரிசுத்தத்தின் ஆரம்பம், ஏன் உன் வாழ்க்கையின் ஆரம்பம். அப்படி இருக்க அதை சென்று மென்று அசை போடுகிற பொழுது ஆவியானவர் உன்னோடு பேச ஆரம்பிப்பார். இந்த வசனத்தை கேட்டாய் அல்லவா, இந்த வசனத்தை போய் பார் என்று சொல்லுவார். அந்த வசனத்தை நீ போய் வாசிக்கிற பொழுதுதான் மற்றவரிடத்தில் பேசுவதற்குரிய அற்புதமான ஜீவனுள்ள வார்த்தைகள் உன்னிடத்திலிருந்து புறப்படும். அதை விட்டு கனிகளின்றி தனி ஜபமின்றி ஒரு வார்த்தை கேட்டுவிட்டால் எனக்காக பேசவில்லை அல்லது எனக்காக தான் அவர் பேசினார் என்று சாதாரணமாக நீ எடுத்துக்கொள்ளுவாயானால் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த மந்த நிலைமை மாறப்போவதே இல்லை. இன்னும் நம்முடைய வீட்டில் ஒரு ஆள் வந்து ஆராதிக்க வைக்க முடியவில்லையே. காரணம், இது தேவன் அருளியது அல்ல, தேவனை அலட்சியம் செய்வது. சேஷ்டபுத்திரமாக குற்றம் அல்ல, குற்றப்படுத்தவில்லை. ஏன் அழைக்கப்பட்ட அந்த வல்லமை எங்கே? இடிமுழக்கத்தின் சத்தம் எங்கே? இடிமுழக்கத்தின் சத்தம் நீ கேட்க வேண்டும் அல்லவா? 120 பேர் கூடினார்கள். அங்கு இறைச்சல் உண்டானது. காற்று அடிக்கிற, பலத்த காற்று அடிக்கிற இறைச்சல் உண்டானது. அடுத்து ஒன்று நடந்தது. வானத்திலிருந்து ஒரு சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டானது. நடந்து என்ன ஆனது? அது உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. உன்னுடைய வீடு எந்த இறைச்சலில் நிறைந்திருக்கிறது? யார் அதற்கு காரணம்? யார் அதற்கு துணை? யார் அதை செய்தது? அவர்கள் கூடி வந்தது தேவ மகிமைக்காக. வானத்திலிருந்து சடுதில் இறைச்சல், இடிமுழக்கம். அவர்கள் அமர்ந்திருந்த வீடு, ஆராதிக்கிற வீடு என்று சொல்லவில்லை, அமர்ந்திருந்த வீடு. 1ஆம் வசனம், அல்லாமலும் இதோடு நின்று விடவில்லை, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வந்து அவர்களுக்கு காணப்பட்டது. ஏன்? 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இது பெந்தகோஸ்தே என்னும் அனுபவம். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் நின்றபடினாலே. ஒரு மனம் என்பது தேவனால் வந்தது, பிரிவினை என்பது சாத்தானால் வந்தது. அவர்கள் ஒருமனப்பட்டார்கள், அவ்வளவுதான். காற்று இறங்கினது. ஒரு மனம் பிரிந்தால் என்ன நடக்கும்? வேற இறைச்சல் கேட்கும், வேறு இறைச்சல் கேட்கும். அக்கம் பக்கமெல்லாம் ஓடி வருவார்கள். இதுவரை அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருந்தார்களே என்று கவனிப்பார்கள். இங்கு வேற ஒரு அந்நிய பாஷை ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் பார்ப்பார்கள், தெரியும் இவங்களுக்கு கிறிஸ்தவங்க தான். பிரிவினை, பிரிவினை, பிசாசு. ஆண்டவர் யாரை பிரிக்கிறவர் அல்ல.
ஒரு வசனம் இருக்கிற அநேகர் அதை தவறாய் மொழிபெயர்த்துக் கொள்கிறார்கள். மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஏன்? ஒருத்தி கர்த்தருக்கு உண்மையானவளாய் இருந்தால், ஒருத்தி கர்த்தரை விட்டு பிரிந்திருக்கிறாள். இருவர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் தள்ளப்படுவார். எதற்கு அடையாளம்? 2 பேரில் ஒருவரை கொண்டு போவதற்கா? இல்லை, ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்று அல்லவா கர்த்தர் காத்திருக்கிறார். ஒருவன் தேவனை பற்றி கொண்டான், ஒருவன் தேவனை விட்டு விட்டான். 2 பேர் தேவாலயத்துக்கு வந்தார்கள். ஒருவன் சொன்னான், இவனை போல் அல்ல, பிரசங்கிக்கிறான இவனை போல் அல்ல என்றார்கள். இதோ கண்ணீர் விடுகிறான இவனை போல் அன்று, நான் தசமபாகம் கொடுக்கிறேன், வாரம் 2 முறை உபவாசிக்கிறேன், இவனை போல் அல்ல. ஆண்டவர் சொன்னார். பின்பதாக ஒருத்தர் அழுது கொண்டு நின்று இருந்தான். அவன் அழுகை உனக்கு தெரியுமா? அவன் ஆண்டவர் சொன்னார், அவன் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். சமாதானத்தோட போனான். நாம் என்ன செய்கிறோம்? தேவன் கொடுத்த இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தை நாம் எதற்காய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்னும் வெட்கம். யார் இருந்தாலும் உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு வெட்கம், குடும்பத்திலிருந்து ஜெபிப்பதற்கு வெட்கம், பாவத்தை பாவமாய் ஏற்றுக்கொள்ள வெட்கம். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. குஜராத்தில் மாத்திரம் ஒரு வருஷத்திற்கு 8000 பெண்கள் காணாமற் போகிறார்களாம். 8,000 women. இந்த 5 வருடத்தில் 40,000 பெண்கள் காணவில்லை. 6,500 கன்னியாஸ்திரி உட்கார்ந்து ஜெபிக்கிறார்கள். அங்கு குழப்பம். மணிப்பூரில் 6 பெண்கள் மறைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இது உன்னுடைய வாழ்க்கை பார்த்து கொண்டு ஓடுவதற்காக கர்த்தர் உன்னையும் என்னையும் அபிஷேகித்தார். பெருவெள்ளச்சத்தின் இறைகள் கேட்கும் வரை ஜெபிப்பவன் தான் கிறிஸ்தவன். பிசாசத்தில் சிக்கிக் கொள்வது சுலபம். நீ வெளியில வரவே முடியாது. உன் சாப்டர் க்ளோஸ். பாலை எச்சரிப்பு உனக்கு. இன்னைக்கு நீ வீட்டில் இருந்து உன்னால ஜெபிக்க முடியும். உன் தம்பி தங்கச்சிக்காக நீ கண்ணீர் விட முடியும். உன் கிராமத்துக்காக கண்ணீர் விட இடம் இருக்கு. நீ இன்னைக்கு ஜெபிக்கிறது இல்லை. நீ நாளைக்கு போயிட்டு திருப்பி வந்து ஜெபிப்பேன்னு சொல்ல முடியாது. இருக்கிற இடத்திலேயே, பெந்தெகோஸ்தே இடத்திலேயே, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே, தேவன் மின்னலில் இருந்து இடி முழக்கத்தில் பேசுகிற இடத்திலேயே உன்னால ஒன்றும் செய்ய முடியலையே. நீ போயிட்டு வந்து கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் ஒன்னையே பார்க்கல இன்னும். ஏன்னா நம்ம கண்ணு நொல்ல கண்ணாயிடுச்சு. கூடி வந்து ஒருமனப்பட்டார்கள். அவர்கிட்ட ஒரு ஊழியர் இருக்கு. நான் யாரையும் பேரை சொல்ல ஆளையும் சொல்லலை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க ஜெபிக்கிற ஜெபம் வீடு வீடாக போய்கிட்டு இருக்கு. வீடு வீடாக இப்போ அவங்க போய் ஜெபிக்கிறாங்க. வீடு வீடாக அந்த ஒரு ஆத்மாவை கர்த்தர் கொண்டு போய் ஜெபிக்க வைக்கிறாரு. அசைவம் உண்டாயிருக்கு. படிக்காதவங்க, அறிவு இல்லைன்னு நினைக்கிறவங்க, தேவ கிருபை எனக்கு இன்னும் வேணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் நான் மகிமை படலைன்னு நினைக்கிறவங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வீடு வீடா ஜெபம் பெருகிக்கிட்டு இருக்கு. தேவனுடைய வார்த்தையில் நான் சொல்லுகிறேன், அந்த பட்டணத்தை கர்த்தர் உன் கையில் கொடுத்துட்டாரு. சுதந்திரித்துக்கொள். செவ்வாய்க்கிழமைகளில் பிரேயர் வாக் என்று நான் போகிறது உண்டு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று தெரியவில்லை. உட்கார்ந்துருக்கிற வீடு அக்கினியால் நிரம்பணும். உட்கார்ந்துருக்கிற ரூம் நிரம்பணும். அதுக்கு பதிலாக சில வார்த்தைகளை பேசி ஜெபிக்கிறவங்கள ஜெபிக்க விடாமல் பண்ணிடுவோம். அதுதான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஒரு ஆள்கிட்ட பேசினேன். சரி இதை வந்தால் இதை சொல்லிடுன்னு சொன்னேன். அது சொன்னிச்சு, நான் சண்டை போட்டுட்ருக்கேன், நீ பேச மாட்டேன்னுச்சு. ஓ அப்படியா, டாடி சொன்னேன்னு சொல்லி சண்டையெல்லாம் மாறிடும். அறியாமை வேற. என்ன நடக்க போகுது தெரியல, பயம் இல்லைல்ல. என்னமோ நம்ம எல்லாத்தையும் முடித்து நல்லா படித்து, அடுத்த வார்த்தை சொல்லலை, படித்து அடுத்து என்னது அவ்வளோதான். கல்யாணம், அடுத்து உள்ள, அடுத்து நொல்ல, அடுத்து இங்கே தாண்டி வரணும். இதான் அவளுக்கு வாழ்க்கை. இதுக்காக கத்த உடனே படைத்தார். அதுதான் வாழ்க்கை. எனக்கு ஏசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணி சந்தோஷம் போயிருப்பார். 100 பிள்ளை பற்றின நாங்கள் அவருக்கு இவ்வளோ பிள்ளை பாருங்க. உலக பிள்ளை கிருபைங்க.
தமிழ்ல சொல்லுவாங்க, காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள். ஆடி காற்று அடிக்குமா, அந்த ஆடிக்காற்று பெருசாக அடிக்கும் பொழுது நீ தூற்றி கொண்ட விதைகள் எல்லாம் அள்ளி பரவி தானாக விதைச்சிட்டு போயிடும். நீ விதைக்க பார்க்குறீங்களே, முழங்கால பார்த்து பேசு. ஆண்டவரே, இந்த முழங்கால் சேஃப் எதெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் தாரு ஆண்டவரே. நம்ம இடத்துல ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். நீ கூட்டி ஜெபிச்சா அக்கினி இறங்கணும். இறங்கி வசனம் சொல்லுது, 120 பேர் இருந்தார்கள், ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒருவன் அப்படிங்க. ஜாக்கிரதை, கர்த்தர் ஆவி ஆண்டவர் திருப்பி பேசுகிறார். குடும்பத்தை காத்துக்கொள். குடும்பத்தை பிரிக்கிற நீ யாராக இருக்கலாம், நீ எவ்வளோ பெரியா இருக்கலாம், நீ எதை விதைச்சி அதை அறுப்ப. ஆனால் அறுக்கிறப்போ சாதாரணமாக அறுக்க மாட்டேன், தாங்க முடியாது. மனம் திரும்பி விடு. கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு மனத்தை கட்டுவதற்கு நீ என்ன செய்திருக்கிறாய்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள என்ன செய்திருக்கிறாய்? தாய் தகப்பன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி விக்கிரகத்தை வழங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தாய்ங்க, நம்ம அப்பாங்க, பேச முடியல. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஆவியில் இருக்க நமக்கே முடியல. வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல, வார்த்தை திருப்பி கேட்க பிடிக்கல, டைம் இல்லை. தூங்காத. 7 மணி நேரம் தூங்கி என்னத்தை கண்ட? 1 மணி நேரம் உட்காந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுத்தி முழங்கால் போட. நல்ல பங்கு தெரிஞ்சுக்கோ, நல்ல பங்கு தெரிஞ்சுக்கோ. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது அவர்கிட்ட பேசுவதற்கு முற்பட, அவருடைய சத்தம் கேட்க முற்பட. பகல் ஃபுல்லாக வேறு சத்தம் கேட்கறது, பகல் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் கண்ட நாய்ட்டையும் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு ஏசுவேன்னா எப்படிங்க பதில் வரும்? நாளைக்கு ஆத்துமா சாகும்போது உனக்கு எனக்கு தான் அதிகமான ஆக்கினை. அதான் ஆண்டவர் சொன்னார், அதிக ஆக்கினை ஊட்டி என்று அநேகர் போதகராக இருப்பதாக. மற்றவங்களுக்கு போதிக்கிற நாமே சீர்கிட்டு போனால் எப்படி? மனம் திரும்ப. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். 120 பேரில் ஒருத்தர் கூட விடலைங்க. யாருங்க காரணம்? இந்த 120 பேருமே காரணம். நடந்தது என்ன? இங்கே அபிஷேகத்தில் நிறைந்தார்கள், இங்கே நியூ இயர் நடக்குது, இங்கே செய்தி நடக்குது. சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ சார் 2:12 சொல்லுறது, எல்லாரும் பிரமித்து ஐயோ இங்கே ஏதோ சத்தம் கேட்குது ஓடி வந்துட்டான். ஐயோ இது என்ன நடக்க போகுது? பார்த்தா உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமின் ஜனங்களே, எல்லாரும் அறிந்து கொள்ளுவீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் பேசினாருங்க. என்ன நடந்தது? பழைய ஏற்பாட்டில் யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஒரு அற்ப மனிதர்களினால் அந்த அபிஷேகம் இறங்கிறது. வசனம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே நடந்தது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? இந்த அபிஷேகம் உள்ள வந்தோட அப்போஸ்தலர் 2:17, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களாம். ரொம்ப வெக்கப்பட்டேன். கடந்த வாரத்தில் மடியில் போட்டு வளர்த்து, கொரோனா பீரியட்ல இந்த 2 வருஷம் ஆவியில ஊட்டி வளர்த்து, இன்னைக்கு ஆராதனையில் அப்படி இருக்கிறவராக இருக்கும்போது கர்த்தர்ட்ட என்ன பதில் சொல்ல போறீங்க தெரியல. ஒரு உண்மையான வார்த்தை கர்த்தர் தீர்க்க தரிசனம் நாவில் என்ன வரல. யார் என்று நினைத்தீங்க அவரை? இன்னும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகல. அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்ட பொழுது, அவர் இறங்கின பொழுது, வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், தரிசனங்களை அடைவார்கள், உன் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்ன சொப்பனம் கண்டு கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும்? இந்த சொப்பனம் நிறைவேறும் என்று நினைக்கிறாயா? கர்த்தர் நினைச்சா உடைச்சு போடுவாரு. உடைக்கட்டும், பரவாயில்லை. நீ சொப்பனத்தை நான் பார்க்கல. அபிஷேகம் பண்ணின தேதியிலிருந்து இன்னைக்கு நினைச்சு வச்சுப்பான். உனக்கு தேசம் அற்பமாய் தருகிறது, ஊழியம் அற்பமாய் தருகிறது, உன்னோட இருக்கிற குடும்பம் அற்பமாய் தருகிறது, உன் வாழ்க்கை அற்பமாய் தான் போகும். தேவனுடைய கைகளில் அவர் சொன்ன வாலிபர் சொப்பனத்தை காணணும். எத்தனை பேர் கூடி ஆராதிச்சாலும், அங்கு தேவ மகிமை இறங்கினாலும் உன் கண்கள் திறக்க மாட்டேங்குது. மீன் செதில் விழவில்லை. ஒரு சாதாரண செத்து போன துரோகியாகிய மனுஷன் தானா?
எனக்கே உன்னை குறித்து இவ்வளவு வைராக்கியம் இருக்குன்னா சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் உன்னை குறித்து எவ்வளவு வல்லமையா இருக்கும். ஆண்டவர் சொன்னார், என் ஊழியக்காரியின் மேல் ஊழியக்காரிகளின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஊழியக்காரன் ஊழியக்காரியம் தீர்க்க தரிசனம் சொல்ற. You are not ready. மற்றவர்களை பற்றி பேசுவது, மற்ற ஆள்கிட்ட பேசுறது, ஜாலியா பேசுறது, அசுத்தத்தை பேசுறது, அதுக்காக உன்னை அபிஷேகித்தார். அதற்காக இப்படிப்பட்ட அசுத்தமான குடும்பத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டார். அவர்கள் ஓரிடத்தை ஜெபிக்கிற பொழுது இறங்கின அபிஷேகம் சொப்பனத்தை, தீர்க்க தரிசனத்தை ஊழியக்காரன் ஊற்றும்படி செய்தது. வணங்க கழுத்துள்ளோட நிக்காம இன்னைக்கு கழுத்தை ஒட்ட. ஆண்டவரே, நல்ல தகப்பன் தாயை கொடுத்திருக்கிறீர், தம்பி தங்கச்சியை கொடுத்திருக்கிறீர், பேரம்பேத்தியை கொடுத்திருக்கிறீர், முழங்கால் போட்டு காதுற. ஆறாவது முடிச்ச உடனே பிளாங்கெட் எழுது, நல்லா முடியறது. ஏன்னா தூக்கம் இல்லை, தூங்குற காலம் வருது தம்பி. மக்களே, நீ தூங்குற காலம் வருது. நீ இங்க எந்த எந்த சூழ்நிலையோ எந்த இடத்துலையோ என்ன செஞ்சிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியாது. கர்த்தருடைய வருகை திருடன் வருகிற விதமாய் வரும். நீ விழித்துக் கொள்வதற்கு உனக்கு நேரம் கொடுக்கப்படாது. எல்லாத்தையும் இழந்து, அற்புதங்களை இழந்து போகாதபடிக்கு இன்று கர்த்தருக்காய் எழுப்பு. அப்படி கர்த்தர் அபிஷேகம் தீர்க்கதரிசனம் சொல்றவங்க மத்தியில் ஆண்டவர் சும்மா விடலைங்க. ஊழியத்தம வாழ்க்கையில, உன்னுடைய தனிப்பட்ட ஊழியத்தில், உன்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில அற்புதம் இல்லையே, என்ன அந்த அபிஷேகத்தை நீ நிறைவாய் பெற்றுக் கொள்ளல. அதுக்கு முன்னாடி ஒரு விக்கிரகத்தை வச்சிருக்கிற. வேலை என்ன விக்கிரகம், சோம்பல் என்ன விக்கிரகம், தூக்கம் என்ன விக்கிரகம், சாபம் என்ன விக்கிரகம். இது சாபம்னு தெரிஞ்சு உரிமையாக்கி கொள்ளுகிற விக்கிரகம். மேடைகள் தகர்க்கப்படும். ஆண்டவர் சொன்னா, நீ அபிஷேகத்தை தீர்க்கதரிசனம் சொல்லு. அது மாத்திரம் இல்லை மக்களே, உனக்கு அபிஷேகத்தை நான் தருகிறேன், சொப்பனத்தை தருகிறேன், தீர்க்க தரிசனம் தருகிறேன். வரத்தை சொல்லுகிறார், அல்லாமலும் இது தவிர உயர வானத்தில் அற்புதங்களை நான் நடப்பிப்பேன். இப்பயும் ஆமென் அல்லேலூயா எதுவும் வராது. அப்போஸ்தலர் 2:19 உயர வானத்திலிருந்து அற்புதங்களை, தாழ பூமியிலே ரத்தம், அக்கினி, புகைக்காட அதிசயங்களை நான் காட்டுறேன், நீ மாத்திரம் என் கூட இரு. அவ்வளவுதான் ஆண்டவர் கேட்கிறார். என் அன்பு மகளே, அன்பு செல்ல பிள்ளைகளே, கர்த்தருக்காக ஏதாவது செய்யாம இந்த நாள் நீ எழுந்து போகக்கூடாது. இவைகளெல்லாம் ஆண்டவர் ஏன் செய்கிறாரா? 20 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாய் சந்திரன் ரத்தமாய் மாறப்போகுது. அழகு சன்லைட் போய் பாருங்க, ரத்தமா மாறப்போகுது. நம்ம இன்னைக்கு ரத்தம் அப்படிங்கிறோம், அதை பாரு மக்களே, அப்பதான் தெரியும் ரத்தம். 21 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து விடு, கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து விடு. ஒன்றில் இருக்கிற ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பு என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் என்ன? வரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அபிஷேகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை பிடித்துக் கொள்ளுவதற்கு நீங்கள் நானும் வைராக்கியமாக நிற்கணும். ஒரு மதம் கேட்பேன் இல்லையா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒவ்வொரு ஜெயிக்க முடியுதா? நல்லா உங்களுக்கு நல்ல இடம் கற்றுக் கொடுக்க. எல்லாருக்கும் தோட்டம் வச்சுருக்கீங்க, ஆசையாக இருக்குது. இந்த வாரம்லாம் பல இடத்துக்கு ஓடினேன், பல ஊருக்கு போனேன். எல்லா இடத்துலையும் நல்ல நண்பன் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற கிருபை கற்றுக் கொடுத்தார். வாஞ்சி 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 ஆயத்தப்பட. வெளிப்படுத்த விசேஷம் கர்த்தர் பேசுகிறார் என்றால் ஏதோ ஒரு செய்தி கொடுப்பதற்காக அல்ல. எப்படியாக பவுல் சொல்றார், எப்படியாக சிலரை ரட்சிக்கணும். போகிற பாதை சரியில்லைன்னு தெரிஞ்சா ஒன்னையே உன்னை ரட்சித்துக் கொள்ளணும். இந்த எச்சரிப்பின் வார்த்தை கண்டிப்பாக வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, கல்லகத்தில் சொல்லுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. 2 வார்த்தைகள் பரிசுத்தம் பண்ணி அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவங்கள பார்க்க மாட்டாரு. ஏன்னா உனக்கே பாரம் இல்லைன்னு அவருக்கு என்ன பாரம் வந்துச்சு?
தன்னுடைய சத்தத்தை, ஆடுகள் சத்தத்தை கர்த்தர் மேய்ப்பர் அறிந்திருக்கிறார். நீ கூப்பிடு, ஓடி வருவார், உதவி செய்வார். அக்கினியை காட்டு, ரத்தத்தை காட்டு, அக்கினி புகைக்காடை காட்டு, அவர்கள் என்று சொல்லி இயேசுதான் தெய்வம் என்று காண்பியே. உலகம் புலம்பி திரிகிற நாட்கள் வருகிறது. அசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அவனை குறித்து நீ கவலைப்படாது. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அவன் மனம் திரும்புகிறவன் திரும்பட்டும், திரும்பாதவன் திரும்பாமல் போகட்டும். வசனம் சொல்லுகிறது, நீ ஜாக்கிரதையை மனம் திரும்ப. எவ்வளோ கர்த்தர் பேசுகிறார், எவ்வளோ எச்சரிப்பை கொடுக்கிறார். அவருடைய வருகையில் அவரோடு ஆளுகை செய்ய அவர் அடிச்சுக்கிறாருங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கால் பண்ணி, நீ வந்து அடுத்த வாரத்தில் என் கூட உட்காந்து என்னுடைய அருகில் ஆட்சி பண்ணுன்னு சொன்னார்னா சும்மா விட்டுருவோமா? எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை டேடி, போய் உட்காந்துட்டாது வந்துடணும், ஓடுவோமா இல்லையா? அவரோடு கூட ஆளுகை செய்கிற கிருபை உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை விட்டு விடாது. உன் குடும்பத்துக்கு நீ என்ன செஞ்சுருக்கிறியோ அதை இன்னைக்கு போய் கர்த்தர்ட்ட நிறுத்த. ஆண்டவரே, இதை நான் குடும்பத்தில் செஞ்சுருக்கிறேன், நீ செய்யலை, பேசிப்பார். இன்னும் நம்ம குடும்பங்களில் குடிக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் நம்ம குடும்பங்களில் வியாதியில் வேதனைப்பட்டு யார்ட்டையும் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. சில வியாதியை உள்ளேயே வச்சுருக்காங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. சில நாட்கள் கூட ஒவ்வொரு இடத்துக்கு ஒழித்துக்கு போனேன், யார்கிட்டையுமே சொல்லாமல் உள்ளே அவர் வச்சுக்கிட்டே இருந்தார். யார்கிட்டையுமே அவர் சொல்லவில்லை. ஒரு சிறிய ஜபக்கூட்டம் போய் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவரை கூப்பிட்டார். இந்த இருதய பிரச்சனை உனக்கு இருக்குது, ரொம்ப வருஷமாக நீ யார்ட்டையும் சொல்லலை, நான் உன்னை சுகமாக்கிறேன்னு சொல்கிறேன். நம்ப மாட்டீங்க, அவங்க ஆழ்ந்த விசுவாசிகள்லாம் கிடையாது. ஆச்சனர், அப்படி ஐயா, நன்றியா. அவர் பேசக்கூட தெரியல, கையை வச்சு ஜெபம் பண்ணோம், கர்த்தர் விடுதலை கொடுத்தார். மாத்திரமல்ல, சில நாட்கள் போனது, 2வது முறை பார்த்தோம், நான் அதை மறந்து விட்டேன். 2வது முறை ஜெபித்தோம், அவர் வந்து மீண்டும் ஆண்டவர் பேசினா, உன் இருதயத்தில் வியாதி இருக்கு, கவலைப்படாது, நான் உன்னை குணமாக்குவேன், நீ ஒப்பு கொடு. அப்போ தான் அவங்க ஃபேமிலிக்கே தெரியும் அவருக்கு இந்த பலவீனம் இருக்குன்னு. கர்த்தர் சொல்லி தான் அவங்க குடும்பத்துக்கு தெரிய வைத்தார். 3வது முறை எனக்கு தெரியாது, ஒரு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் கடந்த வாரத்தில். ஐயா கொஞ்சம் வாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம். நேராக போனோம், அந்த வீட்டுக்கு போன ஒரு தாயும் 2 பிள்ளைகளும் அங்கே இருந்தார்கள். பார்த்தோட எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. சரி ஜெபிக்கலாம் என்று போய் நின்னேன். நின்னா, ஐயா நீங்கள் அன்றைக்கி 2 தடவை ஜெபம் பண்ணீங்கல்ல, யார் எனக்கு தெரியலையே, 2 தடவை ஆண்டவர் உங்களை வச்சு தான் ஐயா பேசினார், எனக்கு தெரியலையே. ஐயா அவர் இறந்துட்டாரே, நீங்கள் சொன்ன அன்றைக்கி தான் எங்களுக்கே தெரியும். இந்த பாருங்க ஃபோட்டோ எனக்கு காமிச்சாங்க, ஃபோட்டோ பார்க்கும்போது உள்ளே கலங்கினது. நல்ல மனிதர், நல்ல சகோதரர், மூத்தவர். பிள்ளைகள் 2 பேர் நல்ல தம்பிமார்கள், நல்ல வேலைகளில் இருக்கிறார்கள், நல்ல பிள்ளைகள். மரணம் வெகு சமீபம். ஒரு நம்ம லேட்டாக மறிக்கலாம், ஆனால் கர்த்தருக்காக மாற்றம் செய்யாமல் உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாக போயிடக்கூடாது. எத்தனை சாட்சிகளை கேட்டிருக்கிறோம், எத்தனை சாட்சிகளை பார்க்க போகிறோம். சண்டையை விடு, கோபத்தை விடு. வீட்டில் ஒருத்தர் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பி. சேர்ந்து ஜெபிக்கிற இடம் தேவன் இறங்கி வருகிற இடம். கர்த்தர் நம்மை அவருடைய வருகை காய்த்தபடி ஒப்புக்கொடு. இந்த உலகம் எல்லாம் சீட்டு அருவருக்கப்படத்தக்கது. இன்றைக்கி சுகமாக கண்ணுக்கு தெரியும், இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கும். பாவத்துக்கும் துரோகத்துக்கும் நிறைய தொடை இருக்குது. ஜாக்கிரதையாயிரு நண்பு பிள்ளைகளை. நீ ஒரு தவறு செஞ்சால் உனக்கு நிறைய ஆதரவு உண்டு. நீ துரோகம் பண்ணினா உனக்கு இன்னும் நிறைய ஆதரவு உண்டு. நீ ஒரு தகப்பனுக்கு துரோகம் பண்ணால் இன்னும் ஆதரவு உண்டு. சபைக்கு துரோகம் பண்ணினா இன்னும் பல ஆதரவு உனக்கு ஓடி வந்து விடும். ஆனால் நீ கர்த்தத்தில் ஓடி வித்தினா ஒருத்தர் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிறவனை ஒன்று இருக்கிற பெரியவரை மாறி விடுவார். கதறு தகப்பனுக்காக, தாய்க்காக கதறு. தம்பியெல்லாம் 2 அரை விட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சின்ன குழந்தை இழுத்து கொண்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ண. தினம் இயேசுவிடத்தை ஊட்டி வளர்த்துரு. ஜாக்கிரதை. காரணம், கர்த்தரை நேசிக்கிறார். அவரை நேசிக்கிறதுனால தான் இன்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் விரும்பினால், கர்த்தர் பேச வேண்டும் என்று விரும்பினால், அவ்வப்பொழுது கர்த்தர் பேசுகிற செய்திகளை கேளுங்க. கண்டித்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை கேளுங்க.
இன்னும் அவருடைய சத்தம் கேட்பீங்க. அவருடைய இறைச்சல் உங்கள் காதில் கேட்கும். மலை இறைச்சல் கேட்கும். நிறைய பேருக்கு கொலுசு சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஏன் தெரியல. எல்லாத்தையும் தூக்கிறேன். கர்த்தர் பேசுறதை கேள். கர்த்தர் சொல்றது தான் செய்வேன்னு சொல்ல. காரணம் மேகங்களுடைய வருவதற்கு முன்பு அந்த 1,40,000 பேர் இருக்கிறார்களவா, அந்த கணக்கில் நீங்களும் நானும் இருக்கிறோட உறுதி இருந்தால் மட்டும்தான் பரலோகம். கர்த்தருக்கும் உனக்கும் குடும்பத்திற்கும் இதில் எது செய்யாதே. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னை தாழ்த்தி பணிந்து கொள். அவர் உன்னை உயர்த்தட்டும். அவருக்கு ஒப்புக்கொடு. அவர் உன்னை நடத்துவார். எவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாகிற. வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தில் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். கண்களை மூடுவோம். அன்பின் பிதாவே, மேலுள்ள அற்புத ஸ்தலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக கரம் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. இந்த நாளை கொடுத்த அற்புதமான ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ஜீவன் நாமத்தில் யாரும் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதில் உண்மையாய் ஒப்பு கொடுங்க. முழுவதுமாய் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அசைவாடுவாராக. நீ பெற்ற அபிஷேகத்தை கர்த்தர், நான் சொல்கிறது அபிஷேகத்தை கடன் பண்ணுறவங்க அந்த அபிஷேகத்தை ஆண்டுட்டு திருப்பி கேளுங்க. ஒருவேளை உனக்கு கிடைக்கலாம். ஒருவேளை உனக்கு கிடைக்கலாம். அல்லது புதிய கிருபைகள் உனக்கு கிடைக்கலாம். சொல்ல, ஆண்டவரே, சுயத்தினால் ஓடுகிறேன். சுயத்தினால் மற்றவர்கள் நியாயத்திருக்கிறதே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும். அற்புதமான இந்த ஆராதனைகளுக்கு நன்றி. அற்புதமான என் குடும்பத்திற்கு நன்றி. அற்புதமான என் அபிஷேகத்திற்கு நன்றி. இன்றைக்காவது நான் ஒரு நாள் உட்கார்ந்து என் குடும்பத்துக்காக கண்ணீர் விட ஆண்டவரே. இறங்கி தோட்டத்துக்கு ஓடிப்போம். மரத்தடியில் உட்கார்ந்து கண்ணீர் விடு. கர்த்தர் பார்க்கட்டும். கர்த்தர் உனக்கு அந்த கிருபையை தருவார். உனது மூலமாய் அதிசயம் நடக்கும். உன் மூலமாய் அற்புதம் நடக்கும். உண்மையான மனம் திரும்புவதற்கு மட்டுமே போய்கொண்டிருக்க பாதை கர்த்தருடைய பாதையாக இருக்கட்டும். வேதம் இல்லாத வாழ்க்கை, வார்த்தை இல்லாத வாழ்க்கை நீ ஜெயிக்க முடியாது. ஓடிவா, ஓடிவா. கர்த்தர் உன்னை குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்க விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, அற்புதமான உடைய ஆளுகைக்கு நன்றி. உடைய வார்த்தைகளை இயேசுவின் மகிமுள்ள நாமத்தில் எங்கள் ராஜாதி ராஜனாம் கர்த்தாதி கர்த்தனாம் மகிமையின் பிதாவாம் இறைச்சல்களின் தேவனாம் இடி முழக்கங்களில் உத்தரவு அருளுகிற எங்கள் தேவனாம் உரிமையோடு பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் எங்களுக்கு கிரியை செய்யும். இப்படி பிள்ளைகளை சம்பூர்ணமான சமாதானத்தினால் நிரப்பும். வைராக்கியத்தினால் நிரப்பும். நீர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும்படி பரிசுத்தமாய் நிரப்பும். அற்புதங்களால் நிரப்பும். எல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே, என்னையும் உண்மையும் என்னையும் என் குடும்பத்தை பிரிக்கிற பொல்லாத சாத்தான் எந்த வழியில வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அந்த அக்கினி இப்பொழுது இறங்குவதாக, எங்கள் குடும்பத்தை மாற்றுவதாக. சுற்றிலும் இருக்கிறவர்கள் சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று பார்க்கிற அபிஷேகம் அக்கினி எனக்கு வேண்டும். என் ஜெப வாழ்க்கையில் அக்கினி வேண்டும். நான் தரிசனத்தை பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தரிசனம், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சொப்பனம். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய புகைக்காடு நான் பார்க்க வேண்டி என் கண்களை திறந்தருளும். தாழ்த்துகிறோம் இயேசுவே, தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் பட்டயத்தை வைத்து ஜெபிக்கிறோம். என் தொற்று போன பிசாசே, என் பிள்ளைகள் உன் கைகளை எடு, எடு. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பட்டயம் வைக்கப்படுவதாக, கர்த்தருடைய பட்டை வைக்கப்படுவதாக, கர்த்தருடைய பட்டை வைக்கப்படுவதாக, கர்த்தருடைய பட்டை வைக்கப்படுவதாக. இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா கை நீட்டி சொல்லி, ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா பொல்லாத ஆவிகள், எந்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போடப்படட்டும், முறித்து போடப்படுவதாக. எங்கள் வீட்டுக்கு விரோதமாக எழுப்புகிற ஆவிகள் நிர்மலமாக்கி போகப்படட்டும், நிர்மலமாக்கி போகப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால்
இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் சகோதரனை வைத்தியலிங்கம், பிரதர் வைத்தியலிங்கம், எதிர்ச்சியா நீங்கள் இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஐயா, நீங்கள் சொன்னது போல என் குடும்பத்தை சுற்றிலும் பிசாசு இருக்குயா, என்னால் எந்த காரியத்தை செய்ய முடியவில்லை, என் குடும்பம் அழிந்து விட்டது, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வலது கையில் கருப்பு கயிறும் சிவப்பு கயிறும் கட்டியிருக்கிறீர்கள், சந்தன பொட்டு வைத்திருக்கிறீர்கள், அதற்கு மேல் குங்குமத்தை வைத்திருக்கிறீர்கள். கருத்த உருவம், சற்று திடமான உருவம், நீல நிற சில படங்கள் வரையப்பட்ட ஒரு சட்டை, ஏறக்குறைய காக்கி மஞ்சள் கலந்த ஒரு பேண்ட்ஸ் அமர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை கரம் பிடிக்க விரும்புகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கைகளை சுற்றி சொல்லுங்கள், இயேசுவே, தாவீதின் குமாரனே, அக்கினிமயமான தேவனே, என்னையும் என் குடும்பத்தை சுற்றிலும் உம்முடைய ரத்தத்தை உம்முடைய பட்டத்தை ஊற்றும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் இன்னும் 2 நாட்களில் இந்த சாப கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பார். பூரண சுகம் அடைவீர்கள். கீழே காண்கிற அந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அருகில் இருக்கிற சபையில் சென்று சாட்சியை கூறி அதில் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வல்லமை தேவனை உமக்கு நன்றி. வாலிப பிள்ளைகளை இதயத்தில் கையை வச்சுக்கோ, விரும்பினா கண்களை கையை வச்சுக்கோ. என் பிள்ளைகள் எல்லா சொப்பனங்களை பார்க்கும்படி கிருபை பாராட்டும், தரிசனை பார்க்கும்படி கிருபை பாராட்டும். அடித்திருக்கிற மீன் செதில்கள், சிலருக்கு இருக்கிற மீன் செதில்கள் விழுந்து போகட்டும். பிடிவாதத்தை மாற்றி காட்டுகிறேன், வைராக்கியத்தை தாராட்டுகிறேன், தாழ்மையை தாராட்டுகிறேன். இப்பொழுது என் பிள்ளைகளுடைய கண்கள் சரீரத்தில் இதயத்தில் தேவனுடைய வல்லமை அக்கினி இறங்குவதாக. கர்த்தரை காணும்படி கண்களை திறந்தரணும். இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்களை, இந்த தரிசனத்தை அபிஷேகத்தை விரும்புகிறவர்களை கர்த்தர் கரம் பிடித்து ஆசீர்வதித்தார். விரோதமாக எழுப்புகிற எல்லா சாத்தானுடைய கிரிகளும் தகர்க்கப்பட்டு தேவன் நாம மகிமைப்படுவதை நாங்கள் கண்டு போய் ஸ்தோத்திரிக்க கிருபைத்தார். ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் பேசிவிட்டு அர்த்தம் கர்த்தருடைய பட்டயம் ஆசீர்வித்தார். வாரம் பொழுது எங்கள் போக்கில வரத்திலும் எங்கள் எல்லைகளிலும் வாகனங்களிலும் எங்கள் ஜபங்களிலும் ஆவியிலும் கத்தை கிருபை பாராட்டும். சாட்சிகளை கேட்டு தேவனை மகிமைப்பட்ட கிருபைத்தார். பொல்லாத சாத்தானே, என் பிள்ளையை தொடாதபடி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தோட கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுகிறார். கிறிஸ்து இயேசுவின் ஜீவன நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்களை, வெற்றிகளை, நன்மைகளை, கிருபைகளை, காரியங்களை சுதந்திரித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் இரக்கத்தின் பிதாவே. ஆமே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியனவருடைய அந்நியோனி ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் நம் அனைவரோடும் நம்ம பிள்ளைகள் எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் என்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமே. சேர்த்து சொல்லும், தேவரீர் ஆசீர்வதியும், நிலைகளை பெரிதாகும், உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கு மேலே விலக்கி காத்தர். நாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பது. ஆமே. ஹல்லேலூயா. இம்மானுவேல், கர்த்தரே தேவன். God bless you all.